அப்ப ஏனோ பூஜை அமர்கிறதே என்று சொல்லி எம்பெருமாமாய் இருந்தானே வெத்தரையில் மைதோட எம்பெருமாமாயவர் விட்டெறிஞ்சு அப்படி பார்க்கும்போது தாமரை அத்தவன கானகம் ஆரோக்கியமான மரத்திலே வந்து நின்று அன்னவருக்கு நல்ல தண்ணியானதான ஜலமேனம் என்று அவர் உடம்பை கொண்டிருக்கிறார். நாம போகவில்லை என்றால் கொடுத்த வரத்திலே உறவு வந்த நேரம் தந்த வரத்திலே தவக்குறக்க நேரம் தாமல் தானே அவர்களுக்கு துணையாக இருந்து மனிதர்களை வாங்கி கொடுக்க வேணும். அப்படி நீ பெருமாமாயவர் தானே என்ன வழி வேலத்தைய பெருமா அப்படி எம்பெருமாமாயவர் தானே. ஆமா அருகுங்கள்வாசதான வெத்தலைக்கு வை ஓட்டு விட்டு அறிஞ்சு பார்க்கும்போது அந்த கொடி ராமர அருகுள்ளவர்கள் மாததானே மன்னவனுக்கு உடையாசாமிக்கு உட்கார்ந்து அழுகிறாரு. தண்ணி இல்லாம தெரி எழுதுற நம்மளை நோக்கி அழுகிறாரு. ஆமா அலைக்கு மைதோட விட்டு வாட்டு வச்சு சென்ற அழைக்கிறத வளர்த்த மல்லிகைப்பூ மலை எரிஞ்சார் நேரமாக வந்து என் பேருமா மழை வாருக என்ன வீதோ செந்தாளக்கடலுக்கு மேல கால் போட்டு மாயவரு செந்தாள கிரல விட்டு கீழே செந்தாள கிரல அளவுல குறைச்சு அந்த அமர இருக்கும் நேரம் அந்த மாயவாடு முட்டு மறுசுற மாதிரி நம்ம நடத்தது போதும் நம்ம நாச்சு நாளம்பூத்து ரொம்ப நரைச்சு 90 என்று தோண்டதோடு கிளம்பம் போனேன் வடிவெடுத்து கண்டதாரை நீறிக்கொண்டு அப்படி எம்பெருமாமாயவர் தாமரை இருக்கும் இடத்துக்கு வந்தார். அப்போ எம்பெருமாமாயவர் அந்த மாயவரானவனைத்தானே கண்ணிலே கண்டு மாயவன் என்பது தாமரைக்கு தெரியாது. ஆனால் ஏதோ பெரியவர் ஏதோ ஒரு சிவ யோகி போல் தெரிகிறது. கெண்டீர் சொம்பளம் தேர்த்தம் இருக்கிறது, கையிலேயே பெரம்பு இருக்கிறது. ஆனால் அவரை கண்ணில கண்டதானே ஐயா சாமி உங்களுக்கு மங்களம் உண்டாது. யாருமா நீ? நான் தானே ஒரு பெண் என்பது தெரியாதா? ஆறு கேட்கறீங்க பொம்பளை என்ன தெரியும்? இந்த அசுவார காலகட்டத்தில் இன்னாருக்கு தன்னந்தனியா இங்க என்னமா பண்ற? சுவாமி
நான் தானே என அன்னவரை அழைத்துக் கொண்டு ஈசனுடைய தெய்வ சபை காசி உண்ணாமலம் மைந்தன் மரம் வாங்குவதற்காக இப்படி அழைத்துக் கொண்டு வந்தேன். இவ்வளவு தூரமும் வந்த என் அண்ணவர் நடக்க முடியலையேன்னு உட்கார்ந்து ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கிறது. தண்ணி கொடுத்தா நான் முளைப்பில்லைன்னா போயிடுவேன் அப்படின்னு அங்க உட்கார வச்சுட்டு தண்ணி வேணும்னு சொல்லி இப்படி தேடிட்டு வந்தனுங்களே சாமி. எனக்கு இந்த வனாந்தரத்தை பார்க்கிற போது எனக்கே நக்கீரே சமைச்சோம் எனக்கே நக்கீரே தன்னை சார கண்ணிக்கு கிக்கிரியே கண்ணிக்கு பெருமானை வேண்டி நான் இந்த நேரத்திலே அழுது கொண்டிருக்கிறேன் ஐயா. ஆமா பெரியா பெரியவீலா இருக்கிறீங்க. ஏதோ அந்த வழியில உங்களுக்கு ஏதாவது கனிச்சலம் இருந்தா கொஞ்சம் காட்டுக்கிறேன். கனிச்சலம் நானு காசி தீர்த்தம் பூசை கொண்டு போற கொஞ்சம் தான் இருக்குது. இதை கொடுத்து என்ன பண்றது? நான் ஒரு பூசனாரி. பூசனாரியா? அந்த பூசாரி சரி காட்டு பிள்ளையார் கோயில் இருக்குது. அங்க உங்க கணவனை கூட்டிக்கிட்டு அங்க தண்ணி நிறைய இருக்குது. தலைக்கு சாப்பாடு இருக்குது. பூசை பண்ணி தலைக்கு சாப்பாடு கிணத்துல தண்ணி இருக்குது. என்ன பண்ணலாம்? தாகத்துக்கு தீர்த்தக்கரத்திலே தண்ணீர் இருக்கிறது. பசிக்கு தானே உச்சி பூஜையானதை முடித்து ஆனால் தீர்த்த கழுவானது தானே பிரசாதம் கொடுக்கின்றோம். நன்னவர் பசிக்கு சாப்பாடு இருக்குது, தாகத்துக்கு தண்ணி இருக்குது. அங்கே அழைத்துவான்னு சொல்றீங்க. ஆமா எவ்வளவு தூரம் எப்படி வர? கொஞ்சம் தூரம் அந்த 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 வெளியே அப்படிங்களா? அந்த அழுத்தங்கள் சுவாமி. ஆனால் மணி அடிக்கிற சத்தம் கேட்குமா? சரி சரி நான் மின்னுக்கு போய் ரெடிவாத கூட்டிட்டு வந்து அழுத்தங்கள் சுவாமி. எந்த துணைத்தானதாமல் இருக்கிறாச்சி அன்னவரிடத்துல வந்து இதோ சிறுதோறும் போனால் தண்ணி செலவு இருக்கிறது. உண்மைதான். அங்க அண்ணா உங்க பசிக்கு அன்னமும் இருக்கிறது, வாங்க வாங்க அப்படி நினைக்க கொண்டதானே என்ன விதம் வர அங்க இது சமயோ தண்ணி முதல்ல வேணும். அங்க இருக்குது பெருமாள். நீக்கு போந்தா பெருமாள் அங்க இருக்குது பாரு. அங்க இருக்கு அப்படி நம்ம அனாரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது பார்த்தா சுத்தியும் நான் பூஜாரி இங்க இருப்பேன். மனுஷத்தை கேட்கணும்னு சொன்னாரு. ஆமா என்ன ஒருத்தரையுமே காணமே. அப்படிங்கிற எட்டி பார்த்தா அந்த தீர்த்த கிணத்துல தண்ணி வாய்க்கோடு எட்டி போக்குற மாதிரி கிடக்கு. தண்ணி இருக்குது. இதோ பெரிய காரியம். மேல இருந்து எட்டி மோந்துக்கலாம். அப்படிங்கிற நாம போய் எட்டி மோக்கலாம் தானே போய் மோக்கும் போது கொஞ்சம் பத்துல இன்னொரு ஒரு கொஞ்சம் மேல இருந்திருந்தாங்க அது தண்ணி மோந்திருக்கலாம். ஒரு வழியிலே இறங்கி மோந்துட்டு வந்தா போகுது. ஆமா அப்படி அந்த கோயிலே இருக்கும் தீர்த்த கலசத்தை எடுத்துக்கொண்டு போய் தீர்த்த சொம்பே. ஆமா அப்ப ராமர் போய் இந்த தீர்த்த கிணத்துக்குள்ள ஒரு வழி இங்க இறங்கி எங்க தம்மியா ஒரு வழி இறங்கி தனி மோக்கலாம்னு கீழே குமிஞ்சா மாயவர் பார்த்துட்டு பார்க்கிற அந்த தாமரையை பரிசோதனை செய்வோம். ஆமா தண்ணீரை கொண்டுட்டு வருவாளா இதே புருஷங்க இருந்தா கிணத்துக்கு போறான்னு வருவாளா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வழி கால வச்சாலும் ஒரு படி தண்ணிய வக்கையில வருது. இப்படியே ராமையான நினைத்தானே ஒரு வழிங்காலும்
படிக்கும் படி சரகோ வந்து படிக்கும்படி படிக்கும்படி நீர் வந்து உத்தமியே உத்தமிய வாதமிக்கோ உடனே தரும் உடனே தர வந்தேதுவா மரடி வந்து வாதமிக்கோ அப்படியே வத்தி கொண்டு போவோம். ஒரு வழி இறங்கினால் அடுத்தபடி கீழே போகுது. இப்படியே தாமரை வர 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 அந்த நிலத்துல போய் இருந்து அங்க பார்த்தால் தண்ணீரே கிடையாது, சேருதான் இருக்குது. தண்ணி வலிச்சுன்னு வத்தி போச்சு. பாய்ச்சோர கிடந்த தண்ணி இந்த பாவி சண்டாலில இருந்து வாதமைக்கு கிணறு சில வத்தி போச்சு. இனி நாட்டு மக்கள் எல்லாம் என்னைய பார்த்து என்ன சொல்லுவாங்க? பெருமா மாயவா அப்படிங்கிற தாமரன் என்னால் ஏதோ ஓடம் போனான் அண்ணே அன்னவருக்கு தீர்த்தம் கொண்டு போய் கொடுக்கிறீங்கன்னா அன்னவர் இறந்து விடுவார். அன்னவருக்கு ஆபத்தை நேர்ந்து விட்டார். சரி, நான் எப்படி போய் மைந்தன் வரமாந்தது ஈசன் தெய்வ சபையிலே ஐயோ நான் என்ன செய்வேன் ஐயா என்று அழகும் போது சரி எம்பெருமாள் தவளையாக வழிவிடுத்து ராமத்தவளையாக அந்த தீர்த்த கிணத்த போல சேத்துக்குள்ளே இருந்து சரி ஆனால் கக்கர சத்தம் கொடுக்கிறார். அந்த தவளை கத்துற சத்தம் கேட்ட உடனே தவளையை புடிச்சு பிரிஞ்சால் தண்ணி வரும்னு சொல்றாங்க. ஆபத்துக்கு பாவம் இல்லை, இதையாவது கொண்டு போய் அனவருக்கு கொடுக்கணும். அப்படி அந்த மண்ணை பறிக்கிற போது ராமன் தவளை இருக்கிறது. அந்த அவனை தவளையத்தான தாமரையாட்சி நேசி பிடிச்சான். அப்படி பிடிக்கும் போது அந்த தவளையை பிடிச்சு தண்ணி கொண்டு போடாமல் முட்டாணி சிறைகளை வச்சு அமுக்கும் போது அது எவ்வளவு என்ன அவிதம் சொல்லுறான் அம்மா தாமரை நான் தான் அம்மா மாயவாய் என்ன அநியாயமாக இருக்கிறது. தவளை பேசுறது எப்படி தவளையாக கண்ணாமல் விழுகிறது. நான் தான் மாயவன் என்று தானே சொல்லுறது. தவறு கீழே போட்டான். அந்த நேரத்திலே மாயம் தன் சுய ரோமமாகத்தானே எழுந்து நின்றான். அச்சுருவமுக்கு மறுசுருவமாய் அப்படியே எந்த மாயவன் அப்ப ராமர் கண்டதான இதெல்லாம் உங்களுடைய வேலையா? மாயவா என்ன என் அண்ணவன் என்று ஆபத்திலே இருக்கின்றார். இந்த மாய் எப்படி மனதை சோதிக்க வேண்டும்? அப்படியும் இவர் வராதத்தார் இவர் இந்த ரெண்டரைக்காரன் கொடுத்த வரத்துல கொலை வந்து நேராம தந்த வரத்துல தவக்குறைச்சல் நேராமை நேரத்தை அழியாம தானே அனைத்து புண்ணியங்களும் செய்து வருவியா இல்ல வரமாடையா பாக்கலாம்ங்கிறதுக்காக நான் உனக்கு சோதனை பண்ணினேன். ஆனா என்ன விட மிஞ்சி நீ என்னையவே தவளையிலும் வாக்காம தவளை குடிச்சதை நீ வாழ்ந்து கொண்டு போய் கொடுத்து காப்பாத்தோம்னு நினைக்கிறீங்க. அதை விட பெருமை பிள்ளை வாங்க போகலாம். கல்லாரும் உள்ளாரு நீராறு நெருப்பாரு பாம்பாரு வேறாரு கடந்து வந்து இதையும் கடந்து வந்துட்டாய் வா போகலாம். ஆனா இந்த இடத்துல இருந்து உன்னிமேலு உன் கணவனை கூட்டிக் கொண்டு போக முடியாது. இந்த இடத்துல இருந்து கொண்டவா தண்ணி என்று சொல்லி அப்ப மேல வர வர தண்ணீர் பின்னே வருகிறது. அந்த தீர்த்தலத்தை எடுத்துக்கொண்டு அண்ணாவர் மக்களுக்கு தண்ணீரை கொடுத்து அந்த இடத்திலே நானே பதுக்கி தேக்கவழியானால் அந்த கருவுகள் கொடுத்து அந்த இடத்திலே சொன்னார் மாயவன் சுவாமி தாமரை
உன்னுடைய கனவை குன்னுடையாசாமியே ஜோசியம் பார்த்து சொன்ன போதே தரத்துக்கு இருவர் தவத்துக்கு ஒருவர் தான் போக வேண்டும்னு சொல்லி இருந்தோம். அதே போல உன் கணவரத்தான் இந்த இடத்துல கல்லா சமைச்சிட்டு உன்னை தெய்வ சபைக்கு நான் கூட்டிக் கொண்டு போகிறேன். தமிழுக்கு இருவர் தவத்துக்கு ஒருவர்னு சொன்னோம். இப்படி நீ வரவாங்க போகையில உன் அண்ணவரை கூடையே கூட்டிட்டு போனா உங்க வீட்டுக்காரர் கமலம் இருப்பாரா? நீங்க தவத்துல வேலை இருப்ப, சாப்பாடு வேறுபடு கேட்பாரு, தண்ணி வேறுபடு கேட்பாரு. அப்ப உங்க தவங்கள் கொலை. உண்மை நீ எப்படி மக்கள் வர மாற்றுவேன்? ஆகையாலே நீ மட்டும் தானம்மா தவத்துக்கு போக வேணும். அப்படி அன்னவரை என்ன கேட்கிற இந்த வரணிகள் காட்டுறதாலே அல்லவா அன்னவரை கல் சமைச்சு விட்டு நீ ஒருத்தி மட்டும் தானம்மா வரத்துக்கு போய் வரமாக வேணும். கொண்டு வந்து மன்னமனை கல் சமைச்சு விட்டு கைலாசம் போனா மன்னன் இல்லாத வாவிக்கு மக்கள் வர கிடைக்குமா? கொண்டவன் இல்லாத வாவிக்கு குழந்தை வரம் கிடைக்குமா சாமி? பெண்பாவாய் அன்னவரை கூட கூட்டிட்டு போனா வரம் வாங்க முடியாது, தவங்கள் கலைந்து விடும். ஆகையாலே நீ காசி உண்ணாமலத்திலே போய் வரம் வாங்கி வரும் வரையிலும் அன்னவர் இந்த வரணியல் காட்டிலே கல்லா சமைச்சு வைத்து விட்டு போகலாமம்மா. அப்படியே கவலை வேண்டாம். அப்படியே அதிர்ஷ்ட சுவாமி என்று சொல்லி அப்ப எம்பெருமா மாயவர் வாக்காளர் கொடுத்தார். அதன் பிரகாரமே தர்மபுத்திரதாமரை அந்த காட்டு பெருமாள் கோவிலையை கூட்டி வந்து அன்னவருக்கு பசிகளானது தீர்த்தாங்க. பசிகளை எல்லாம் தீர்த்து அந்த வரணிகள் காட்டிலை கொண்டு வந்து அப்ப எம்பெருமா மாயவர் உன்னுடைய அத்தரவனை கல் சமைச்சு வச்சானே கட்டானாக. அப்பொழுது புருஷனை கல்லா சமைச்சு வச்சுட்டு போய் நான் புள்ளவருமே வாங்கிட்டு வந்து சரி போகும்போது என் புருஷனை எப்படி நான் கூட்டிட்டு போக கல்லா இருக்கிற மனுஷன் இந்த மரணிகள் காட்டிலே கல் சமைச்சு வச்சுட்டு போனால் அன்னவார் எப்படி கூட்டிட்டு போகிறீங்க? நீ வரம் வாங்கி வரும் வருகின்ற பொழுதுதானம்மா உனக்கு இறப்பதற்கு 10ஆவது அவளாக இருப்பது மெய்யானால் 10ஆக இருப்பது நீ மெய்யாகிற போது தீர்த்தமானது கொண்டு வந்து அன்னவரை எழுப்பலாம் பெண்ணே எழுப்பி கொடுக்கிறேன் என்று சொல்ல. ஆமா அப்படியே அடுத்த சுவாமி மிக்க சந்தோஷம். இப்படியே விட்டு போட்டு போனா இந்த வரணிகள் காற்று அன்னவர் அடிக்கிற வெயிலுக்கு அதாவது அது மாடு வைக்கக்கூடிய பாலகர் எல்லாம் வந்து ஏதோ கல்லுன்னு சொல்லி காதலுக்கு மேல வைப்பாங்க. ஆமா எச்சரியாகும். கண்டிப்பாக காய் கழுவுகள் எல்லாம் வந்ததானே மேல எச்சரியாகி உண்மைதான். இப்படியே விட முடியுங்களா? என்பாவாய் நானே அன்னவருக்கு பாதுகாப்பாக வண்டி கொடுக்கிற கவலை இல்லாமைகிறோம் என்று சொல்ல மாயவர் கையை காட்டி காட்சி அழைக்கின்ற பொழுது அன்னவர் அல்லா சமைஞ்சிருந்தாரே அதற்கு மேல புத்தகரானது வளர்ந்து புத்து வந்து முடிச்சு. அப்படி புத்து உண்டான உடனே அந்த புத்துக்கு மேல நெகிழாக சங்கமுதை உண்டாச்சு. சங்கமுதை உண்டாச்சு நெகிழுக்கு அடுத்தபடியா சங்கமுதை மேல சூரிக்குள்ளானது வளர்ந்திருக்கிறது. அது வேற யாரும் போய் தீண்ட முடியாது. அன்னவர் அல்லா சமைஞ்சிருக்கிறார். அது போல அப்படி கல்லா சமைந்திருக்கையில அந்த கல்லுக்கு மேல புத்து வளர்ந்திருக்குது. புத்துக்கு மேல நெகிழா சங்கமுதைகளானது வளர்ந்திருக்குது. அதுக்கு மேல பாதுகாப்புக்கு மேல ஒரு சூரியமுழு வளர்ந்திருக்குது. அன்னவர் யாரும் ஒண்ணு பண்ண முடியாது. ராமனே இங்கே இருந்து புறப்படமா காசி உண்ணாமலம் தேவர்வாடம் தேவலோகத்துக்கு எம்பெருமா மாயவரே வாக்குறுதிகளானது கொடுத்து அடுத்தபடியாக தாமரையை காஞ்சி வண்ணாமலம் தெய்வவாதத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க வரம் வாங்குறதுக்கு. இந்த நேரத்திலே அண்ணன்மார் சாமியுடைய